5 நிமிஷம் லேட்டா போனா நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் விட்டுட்டு வந்தேன். இறங்கினோடனே கூட்டி உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. வேணுமே நடிக்கிறான்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. என் பையன் அப்ப அடிச்ச அந்த நிமிஷம் துடிச்சிருப்பான்ல, எப்படி எல்லாம் துடிச்சிருப்பாங்க. அது வீட்டுல போய் சொல்லக்கூடாது, உனக்கு அழு வச்சு வந்தா பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து அழுகணும். கரூர் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தாமதமாக வந்ததாக உடற்கல்வி ஆசிரியர் பிரம்பால் கை கால்களில் தாக்கியதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. யாருமே பேசாம சார் ஸ்டிக் எடுத்துட்டு வர சொல்லி என்ன அந்த புள்ள ஒருத்தவங்க இருக்கவங்கள அடிச்சுட்டு அவங்களும் நின்னாங்கன்னா அப்புறம் என்னை கூப்பிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிங்க அப்படின்னு மேம் சொன்னாங்கன்னா ஈவினிங் அம்மாட்ட போயெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கீழே சொல்லணும். அழுகாச்சு கீழே அப்படின்னு வந்துச்சுன்னா உள்ள கீழே பாத்ரூம்ல கீழே போய் மூஞ்சியை தொடச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. கரூர் காந்தி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் கரூர் பஞ்சமாதேவி அடுத்த சந்தனகாளிபாளையம் கிராமத்தை சேர்ந்த பானுமதி என்பவரின் மகன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று காலை வழக்கம் போல பானுமதி தனது மகனை பள்ளிக்கு அழைத்து சென்றபோது 5 நிமிடம் காலதாமதமானதால் அங்குள்ள ஆசிரியர்களிடம் தாமதத்திற்கான காரணத்தை எடுத்து சொல்லி சிறுவனை விட்டு சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாலை வழக்கம் போல பள்ளி வாகனத்தில் சிறுவன் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது சிறுவனின் கை கால்களில் தடிப்புகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த பானுமதி தனது மகனிடம் என்ன நடந்தது என்று கேட்டுள்ளார். இதையடுத்து பள்ளிக்கு தாமதமாக வந்தது குறித்து கேள்வி எழுப்பிய உடற்கல்வி ஆசிரியர் மணி என்பவர் பிரம்பால் அடித்ததாகவும் அழுது கொண்டே தெரிவித்துள்ளார். இதனால் பள்ளி ஆசிரியர்களுக்கு போன் செய்து பானுமதி விளக்கம் கேட்டபோது சிறுவனை நீங்கள் தான் வீட்டில் அடித்து பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் என்று கூறியுள்ளனர். மேலும் சிறுவனிடம் வீட்டிற்கு சென்று பாத்ரூமில் உட்கார்ந்து கொண்டுதான் அழ வேண்டும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். கணவரை இழந்த பானுமதி பள்ளி கட்டணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே தனது மகனிடம் ஆசிரியர்களும் சக மாணவர்களும் கிண்டல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பானுமதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என் பையன் எம் கவி பிரணவ் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. விஜயலட்சுமி வித்யாலயில படிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுங்க? காலையில லேட்டா போனதுக்காக 5 நிமிஷம் லேட்டா போனா நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் விட்டுட்டு வந்தேன். இறங்கினோடனே கூட்டி உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அதாவது கார்த்திகா மேடம் உள்ள வச்சு வேற பிடி மாஸ்டர் வர சொல்லி உள்ள வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சா அப்படியே மயங்கி விழுந்தனே வேணுமே நடிக்கிறான்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. அந்த மயங்கி விழுந்தனே என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுனா சாயங்காலம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரிவிக்கல. வேன்ல விட்டு இறங்கினோடனே கையை மூடிக்கிட்டு இறங்கினேன். அப்புறம் பார்த்தா பின்ன உடம்பு கிடம்பு எல்லாமே இருக்கு உள்ள அடிச்சது. நான் வேன் விட்டு இறங்கினப்பதான் நானே பாத்துனுங்க. 5 மணிக்கு தான் பாத்துங்க. நான் காலையிலயும் 9:45 அது நடந்துருச்சுங்க சார். போன் பண்ணி கேட்டதுக்கு நான் அடிச்சு வீட்டுல இருந்து அடிச்சு அனுப்பிச்சதாக சொல்றாங்க சார். நான் அடிச்சு அனுப்பிச்சுதான் அடிச்சு போனா ஸ்கூல் விட்டுதான் சொல்றாங்க சார். நான் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் என் பையன் என்னுடைய கஷ்டத்துக்காகவும் எப்படி என் பையன் நானும் ஒரே குழந்தைய வச்சுக்கிறேன், அவங்க அப்பாவும் இல்ல, இந்த மாதிரி போட்டு கொடுமை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. சாயங்காலம் பார்க்க ஏதாச்சும் என் பையனுக்கு இடையில நடந்ததே அதை அவங்க தருவாங்களா பண்ணுவாங்களா ஈடு கட்ட முடியுமா அவங்களால சொல்லுங்க பாக்கலாம். என் பையன் அப்ப அடிச்சு அந்த நிமிஷம் துடிச்சிருப்பான்ல, எப்படி எல்லாம் துடிச்சிருப்பாங்க. கை பாருங்க எப்படி செவந்து உடம்புல எப்படி செவந்து வீங்கி கிடக்குது. அப்படி மயங்கி விழுந்தாலுங்க. ஒரு நிமிஷம் அவங்களும் ஒரு மனசாட்சிக்குள்ள ஒரு மேம் தான் தன் ஸ்கூல்ல நிர்வாகம் பண்றாங்களே, அவங்களையும் நம்பி நான் கொண்டு விட்டு என் பணத்தையே கட்டி என் பையனை அடி வாங்கி வச்சு கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அடிக்காம வளர்த்தி எப்படி எல்லாம் கொண்டு விட்டு இப்படி எல்லாம் கொண்டாந்துருக்காங்க பாருங்க, அனுப்பிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அது வீட்டுல போய் சொல்லக்கூடாது, உனக்கு அழு வச்சு வந்தா பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுகணும், அம்மா டார்ச்சல் பண்ணக்கூடாது, பெத்த தாய் தாப்ப கிட்ட போய் சொல்லாம இருக்க முடியுங்களா? இந்த மாதிரி எது நடந்தாலும் இப்படித்தானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அடிச்சு கண்ணங்கனமா அடிச்சு அப்பா காதுல வீங்கி அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட அப்பவே இந்த ஸ்டெப் எடுத்ததுன்னா இந்த அளவுக்கு என் பையனுக்கு ஆயிருக்காது.